குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது பற்றி டெல்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக குழு அமைப்பது என முடிவெடுக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் சார்பாக பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் இருந்தும் 17 கட்சிகள் பங்கேற்றன. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலக கட்டடத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லல்லு பிரசாத் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, தேசிய மாநாட்டுக் கட்சி சார்பாக உமர் அப்துல்லா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மதச்சார்பற்ற ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டது. And regarding these 3 years, there are some problems regarding Kashmir, Saharanpur and other incident, demonetization and others. I think we are coming with a joint statement. They will give you the details about that. ஏறத்தாழ எல்லா எதிர்க்கட்சிகளுமே மதச்சார்பற்ற ஒரு வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்பதைத்தான் கருத்தாக வைத்தார்கள். அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் எதிர்க்கட்சிகள் எதிர்த்து ஒரு வேட்பாளர் நிறுத்துவதை பற்றி ஆலோசிக்கும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக குழு ஒன்று அமைப்பது எனவும், குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது பற்றி கூட்ட அறிக்கை விரைவில் வெளியிடுவது என்றும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் கடந்த 3 ஆண்டு கால மோடி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து கணபதி.